ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை பார்க்கலாம். நாளைக்கு எந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ நிஃப்டி 50லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஃபண்டமெண்டல்ஸாக பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நிறைய கம்பெனிங்களோட ரிசல்ட், அந்த Q3 ரிசல்ட்லாம் வருது. ஸோ ரிசல்ட் எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணும், இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய விஷயத்தை உங்கள் கூட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நிறைய நியூஸ் சேனலாக இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க. எனக்கு அந்த ஃபண்டமெண்டலாக வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஐடியாவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். கிட்டத்தட்ட 17-18 வருஷம், 20 வருஷம் ஆகிடுச்சு வச்சிங்களா, 19 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு முழுக்க உதவிகரமாக இருக்கிறது என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் நம்புகிறேன், அவ்வளோதான். ரைட்டுங்களா? சரி, இப்போ நிஃப்டி 50 எங்கே சார் போகும் ப்ரைஸ்? ஆக்சுவலாக வந்து இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ரீடெஸ்ட்மெண்ட் வந்து எது வரலாம் சார் வரும்? இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% கிட்ட மேலே வந்து ட்ராவல் ஆச்சு. கிட்டத்தட்ட 0.618 லெவலும் ப்ரைஸ் வந்து டச் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் 25,000 ரவுண்ட் நம்பரும் கூட. ஓகே, ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன மாதிரி சார் ஆகலாம்? இதாவது ஸ்டாப் ஆகுமா, இல்லை எங்கேருந்து கண்டினியூ மேலே மூவ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஸோ இதுக்கு அந்த வீடியோ வந்து ஒரு விடையாகவும் இருக்கலாம். ரைட், ஓகேங்களா? சரி, இதில் என்னுடைய வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குமா, இதோட திரும்பிடுமா அப்படின்னு கேள்வி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து நான் ஷிஃப்ட் பண்ண உங்களுக்கு விருப்பப்படுறேன். இது 4 hours டைம் ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே, 4 hours டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த ஏரியா எதுவும் இருக்குது பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. அதாவது 24,800 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் ஏரியா வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா பிரேக் டவுன். இந்த இடத்துல ரேஷன்ஸாக க்ரியேட் ஆன இடம் வந்து, ஸோ இந்த இடத்துல ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு, மேலே மூவ் ஆச்சு. அப்போது திரும்ப வந்து அந்த 24,780லேருந்து 800 அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். ப்ளஸ் நம்ம 200 EMO அந்த இடத்துல ட்ராவல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இனி வரும் நாட்களில் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகணும், அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல சப்போர்ட் நோக்கி வரதுனால ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மேலே போனால் கூட இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது என்னுடைய வியூஸ் தான். ரைட்டுங்களா? அப்போ என்ன சார், இன்னும் மேலே போகுமா அப்படின்னு, இங்கே கீழே போகுமா அப்படின்ற கேள்வி அங்கே நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இடத்துல நோக்கி வருதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வெயிட் ஃபார் கரெக்ஷன். எவ்ரி பிரேக் டவுனில் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இன்னும் இப்போ 24,967 25,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. அப்போது இன்னும் ஒரு 200 பாயிண்ட் வந்து டவுன் சைடுக்கில் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப் கிட்ட சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகுமா, ரெசிஸ்டன்ஸ் ரிகவர் ஆகுமா? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல வெயிட் பண்ணி 24,800 ரேஞ்சில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சுன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 24,800 ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சுன்னா இந்த 200 EMLே நிற்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போக இந்த இடத்துல வந்து டச் ஆகிடும். ஸோ அந்த டைம் இந்த ஏரியாவை மேனேஜ் பண்ணிக்கும். இந்த 24,800 780லேருந்து 800 அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணிவிடும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கரெக்ஷனில் அகைன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே சார் அப்படின்ற கேள்விகள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எங்கே சப்போர்ட், இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் இடம் வந்து. அப்போது இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் இது எங்களா பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் டவுன் இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் இடம் எல்லாம். ஓகே, ஸோ 25,200லேருந்து 25,300 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். அப்போது நமக்கு இந்த இடத்துல கேப் இருக்குது. இந்த தூரம் வந்து 24,800 வந்து ஈஸியாக வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல நம்ம எவ்ரி கரெக்ஷனில் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா எல்லாம் வந்து இல்லை மார்க்கெட்டிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னாங்க. எஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஒரு டிமாண்ட் ஏரியா எந்த மாதிரி மூவ் ஆச்சுன்றதை பார்க்கணும். இங்கேருந்து நல்ல ஒரு இந்த ப்ரைஸ் மேலே கரெக்ஷன் ஆகிட்டு, ஸோ இந்த கரெக்ஷனில் இங்கேருந்து பிக்கப் ஆன இடம் வந்து, ஸோ பையர்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. 24,800 கிட்ட வர சொல்ல திரும்ப வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்னுடைய அசம்ஷன் என்னென்னா ப்ரைஸ் நிஃப்டி 50 அது வரலும் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரினா, இது 4 hours டைம் ஃப்ரேம். இது உங்களுக்கு 4 hours எதுக்காக ட்ரா பண்ணிங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்போது 56,250 இருக்குது ப்ரைஸு. அப்போ இதுவும் வந்து இந்த சப்போர்ட் எடுக்கிறதாக ப்ரைஸ் வருமா சார் அப்படின்னு கேட்கலாம். எஸ், கண்டிப்பாக இந்த இடத்துல ஏன்னா கிட்டத்தில் தான் இருக்குது. 56,250 அந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸ் கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்குது.
மேபி அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கலாம். அதாவது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கலாம். ஸோ அதனால் ப்ரைஸ் நேரத்தில் ஒரு சின்னதாக பேஸ் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். சரி, ஸ்மால் டைமில் ஷிஃப்ட் பண்ணி காமிச்சாலும் சார் இது 4 ஹவர்ஸில் உங்களுக்கு சரியாக தெரியல எங்களுக்கு, இப்போ இன்ஸ்டண்ட்டாக பண்ணோன்னா என்ன சார் பண்ணுறது, இப்போ இன்டர்டேக்காக நம்ம அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது இன்டர்டேக்காக பண்ணோன்னா நீங்கள் எக்ஸாக்ட்லி அந்த லைன் போட்டு வச்சுருக்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கும். ஏன்னா இந்த ரிஜெக்ஷனுக்குள்ள இந்த ரிஜெக்ஷன் தாக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வரும் 56,100 56,000 ரவுண்ட் நம்பர் கிட்ட பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகி நிற்கும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் இந்த மாதிரி ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த மாதிரி பேஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை, சஸ்டெண்ட் ஆகி நிற்கும் அப்படின்னா பேஸ். ஏன்னா டச் பண்ணிட்டு ஷார்ப்பாக ரிகவர் ஆகிறது வேறு, அந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட ப்ரைஸ் இந்த மாதிரி ட்ராவல் ஆகிறது வேறு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் என்ன கேப் இருக்குதான்னு பாருங்கள். அதாவது நம்ம 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் இடங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த லைன் நிஃப்டி 50ல் என்ன லைன் ட்ரா பண்ணுமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட எந்த மாதிரி சும்மா ட்ரா பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி மேட்ச் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. ஒரு அந்த ஏரியா அப்படின்றதுல கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி அதே லைனில் டச் பண்ணி ஆகுனா எக்ஸாக்ட்லி நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, சப்போர்ட் ஏரியா. அப்போ கிட்டத்தட்ட 81,000 அந்த லெவல் வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. 81,000 அப்படின்றதுனா 80,600லேருந்து 81,000 இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. ஏன்னா இப்போ 81,780 இருக்குது. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் கீழே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸ். ஓகே, ஸோ இந்த வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா சேம் அது கரெக்ஷனில் நீங்கள் கரெக்ஷனில் அதில் உங்களுக்கு மேலே எவ்ரி மேலே போகிற மாதிரி காமிக்கிறது இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். எப்படி சார் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்மால் டைமில் ஷிஃப்ட் பண்ணி காமிச்சிருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், இப்போது எங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பிரேக் டவுன் இடங்கள்லாம் இந்த சப்போர்ட் ஆன பிரேக் டவுன் 82,080 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நீங்கள் ஒரு ஷார்ட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளானை நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82,340 அது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். 2 ஏரியாவில் உங்களுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சின்னதாக ரிஸ்க் எடுத்து அங்கே வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்கள், இல்லை வாய்ப்பு கிடைக்கல சார் ப்ரைஸ் நேராக மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்றப்போ இங்கேருந்து அகைன் லோயில் ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். திரும்ப அகைன் உங்களுக்கு கீழே 81,200 81,400 இந்த ஈஸியாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டவுன் சைடுக்கான பிளான் இல்லை சார், இந்த 2 ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பெரிய கேப் இப்போ என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் அந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது பாரு. அதாவது இங்கே இந்த லோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா இந்த மாதிரி மூமெண்டம் கேட்ச் பண்ணுங்கள். ஓகே, சிம்பிள். ஸோ இது மாதிரி விஷயத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து நாளைக்கான ஒரு அப்டேட் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ் லைக்ஸ் மூலிமா தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.